سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله العزيز وفرقانه المجيد وخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து தனிமையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ரப்புடைய சாந்தியும் சமாதானமும் சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வாழ்ந்து மரணித்து விட்ட சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மீதிலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் தூய்மையான அத்தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சுபசோபனம் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக தொழுகையை நிலைநிறுத்தும் சந்ததியினரை உருவாக்குவோம் என்ற தலைப்பிலே பேசுமாறு நான் இந்த இடத்திலே பணிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக ஈமானை சுமந்த ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கவலைதான், இன்றைக்கு உலகம் செல்லுகின்ற இந்த போக்கிலே நமது கண்ணுக்கு பின்னால் நமது பிள்ளைகள் என்னவாக மாறப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் ஏக்கமும் ஈமானை சுமந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஏன் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மைகள், அதே போன்று மானக்கேடானவைகள், சமூகத்திலே அருவருக்கத்தக்க செயல்கள் என்று பலதும் பரவக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இப்படியான இந்த சூழலில் மறுமைதான் நமது இலட்சியம். இந்த உலகத்தில் வாழ்க்கை அல்ல, நாளைய மறுமையிலேதான் நாம் முழுமையான பிரதிபலனை அடைய இருக்கிறோம் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், நமது சந்ததியினர்கள் எப்படி உருவாவார்கள், நமது சந்ததியினர் நாளைக்கு என்னவாக இருப்பார்கள், நாம் மரணித்து விட்டாலும்
என்ன நிலையிலே வாழப்போகிறார்கள் என்ற ஒரு ஏக்கமும் கவலையும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே இதற்கெல்லாம் மிக முக்கியமாக நமது சந்ததியினரை நாம் தொழுகையாளிகளாக உருவாக்குவோமே ஆனால் நிச்சயமாக நமது மரணத்திற்கு பிறகும் அவர்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள். அது விஷயத்திலே நாம் சாதாரணமாக கடந்து செல்வோமே ஆனால் பிள்ளைகள் தானே இப்பொழுதுதான் 6 வயது 7 வயது 8 வயது என்று இந்த வயது எல்லை இப்பொழுது எல்லையிட முடியாத அளவுக்கு கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்காக பிள்ளைகளை எழுப்புகின்ற விஷயத்தில் தாய்மார்கள் அதனை பொருட்படுத்துவது கிடையாது. ஆனால் அதே பிள்ளைகள் பாடசாலை செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வற்புறுத்தி எழுப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற ஒரு கவலையான செய்தியை சமூகத்திலே பரவலாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே ஈடுபாடும் அதே அக்கறையும் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயமாகிய நாளைய மறுமையிலே அல்லாஹ்வால் ஒரு அடியானத்திலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய ஒரு இபாதத் தொழுகை, அது விஷயத்திலே நமது பிள்ளைகள் எப்படி பதில் சொல்ல போகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே என்ற ஒரு சிந்தனை, ஒரு கவலை எங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால் தொழுகை விஷயத்திலே ஈடுபாடுள்ள சந்ததியினரை நாம் நிச்சயமாக உருவாக்குவோம். ஏன், அதுதான் வெற்றிக்கான ஒரு வழி. அதை விட்டு இந்த உலகத்திற்காக பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படுவார்களே ஆனால் உலகத்திலே வேண்டுமையானால் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து விட்டார்கள் என்று மக்கள் பார்வையிலே அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் நாளைய மறுமையிலே நிரந்தரமான கேவலத்தை அடையக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த உலகத்திலும் எனது ஆசையும் உங்கள் ஆசையும் என்ன? நமது பிள்ளைகள் உயர்ந்தவர்களோடு கண்ணியவான்களோடு நிற்க வேண்டும் என்ற ஆசை பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. ஆனால் நமது சந்ததியினரை நாம் தொழுகையாளிகளாக உருவாக்கவில்லை என்றால் கைசேதம் இந்த இடத்திலே நன்றாக உள்ளத்திலே பதிந்து கொள்ளுங்கள். தொழுகையாளிகளான பிள்ளைகளை நாம் சந்ததியினரை உருவாக்கவில்லை என்றால் நாளைய மறுமையுடைய நாளையிலே யாருக்கு முன்னால் நமது பிள்ளைகளை பார்ப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை விஷயத்திலே தொழுகையை விட்டவன், தொழுகையை உதாசீனம் செய்தவன் நாளைய மறுமையுடைய நாளையிலே ஃபிர்அவுனோடு எழுப்பப்படுவான். உலக முடிவு நாள் வரைக்கும் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒருவன். யாராவது விரும்புவோமா இந்த உலகத்திலே நமது பிள்ளைகள் கேவலமானவரோடு நிற்பதை எனது உள்ளம் பொறுக்குமா? உங்கள் உள்ளங்கள் பொறுக்குமா? பொறுக்காது. ஏன்? அந்த அளவுக்கு உலகத்தை நேசிக்கிறோம். நாளைய மறுமையிலே நமது பிள்ளைகள் ஃபிர்அவுனுக்கு முன்னால் ஃபிர்அவுனோடு தோள் கொடுத்து நிற்பதை நாம் விரும்புவோமா? சுவர்க்கவாதியா? அல்லாஹ்வால் நன்மாராயம் சொல்லப்பட்டவனா? அல்லாஹ்வால் இந்த உலகத்திலே கேவலமானவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவனோடு நமது பிள்ளைகள் இருப்பதை நாம் விரும்புவோமா? அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது போன்ற கொடிய காபிர்களோடு ஹாரூன், ஹாமான், அதே போன்று உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய காபிர்களோடு நாளைய மறுமையில தொழுகை விஷயத்திலே பராமுகமாக இருந்தவர்கள் நிற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாருடைய உள்ளம் பொறுக்கும்? பொறுக்காது. எதை விரும்புகிறோம்? உலகத்தின் கண்ணியத்தை விரும்புகிறோம். ஆனால் நாளைய மறுமையிலும் நமது பிள்ளைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமேயானால், நிரந்தரமான வாழ்க்கையில், மரணமற்ற அந்த வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமேயானால் அவர்கள் தொழுகையாளிகளான பிள்ளைகளாக நம்மால் உருவாக்கப்பட வேண்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திற்கும் கொடுக்காத ஒரு அழுத்தத்தை இந்த தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார். எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதற்கு சிறிய வயதிலிருந்து பயிற்றுவிக்க வேண்டும், இப்படித்தான் பயிற்றுவிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளை என்று மற்ற விடயங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் தொழுகையுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எப்படி தெரியுமா?
உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைவார்களேயானால் அவர்களை தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, தொழுகையை கொண்டு அந்த பிள்ளைகள் ஏவப்பட வேண்டும். 3 வருட காலங்கள் பயிற்றுவிக்கப்படுவதற்காக வேண்டி 10 வயதை அடைந்தும் தொழுகையை நிலைநிறுத்தவில்லை என்றால், தொழ மறுக்கிறான் என்றால் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று பாருங்கள். கருணையின் பிறப்பிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அந்த பிள்ளை 10 வயதை அடைந்தும் தொழ மறுக்கிறது, தொழுகையை விடுகிறது என்றால் ஆபத்து நிறைந்திருக்கிறது. ஒரு காபிரான ஒருவனை நமது வீட்டிலே வளர்ப்பதற்கு சமம் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் போட்ட கோடி என்ன தெரியுமா? 10 வயதை தாண்டியும் உங்கள் குழந்தை தொழ மறுக்கிறது என்றால் அடித்தேனும் அந்த குழந்தையை தொழ வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதி இல்லை. தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த இபாதத் இல்லாமல் ஒரு மனிதன், முதலாவது இஸ்லாத்தினுடைய 50 தூண்களிலே மிக முக்கியமான ஒரு தூண் தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ். முதலாவது கடமை ஷஹாதாவை மொழிவது, சாட்சி பகர்வது. 2வது கடமையாக்கப்படக்கூடிய கடமைதான் தொழுகை. இது விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கரிசனை செலுத்த வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நான் மேலே ஓதி காட்டிய அல் குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார். எப்படி என்றால், உங்களுக்கு பின்னால் ஒரு சந்ததியினர் உருவாகுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள், அலட்சியம் செய்வார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சைகளுக்கு வழிபடுவார்கள். இவர்கள் செல்லக்கூடிய இடம் என்ன தெரியுமா? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். தொழுகை விஷயத்திலே பராமுகமாக நமது பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நமது பிள்ளைகளை நாம் என்னவாக மாற்றப் போகிறோம்? இன்றைக்கு நாம் எதை அறுவடை, அதாவது இன்றைக்கு எதை விதைக்கிறோமோ நாளைக்கு அதனைத்தான் நாம் அறுவடை செய்வோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நமது பிள்ளைகளுக்கு நாம் போடக்கூடிய அந்த உரம் ஆரம்பத்திலிருந்து தொழுகையை கொண்டு பயிற்றுவிக்க வேண்டும். பிறகு அந்த கட்டங்கள் கடந்து வருகின்ற பொழுது எந்த ஒன்றும் அது அந்தந்த தருணங்களிலே செய்யப்பட வேண்டிய ஒன்று. காலங்கள் கடந்ததற்கு பிறகு பிள்ளை எனது சொல்லை கேட்க மறுக்கிறான் என்று வெட்கமில்லாமல் நிறைய பேர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொழுகிறார்களிலே பிள்ளைகள், அந்த காலங்களிலே இருந்தவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய பொறுப்பு யாருடையது? அல்லாஹ் நாளைய மறுமையிலே அதை பற்றி விசாரிக்க மாட்டானா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது. ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரிப்பான். எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே உங்கள் குழந்தைகளுடைய விஷயத்தை குறித்து அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரிக்கிற போது பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் மீள் பரிசோதிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? உலகம் செல்லுகின்ற போக்கை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் மானக்கேடானவைகளில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேடயம் தான் தொழுகை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி தருணம், ஏற்கனவே இந்த செய்தி ஞாபகப்படுத்தப்பட்டது, தன்னுடைய இறுதி நேரம் தொழுகை 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 என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பிரிந்தது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நமது தந்தை கடைசி நேரத்திலே ஒரு வசியத் சொல்வாராக இருந்தால் அது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது. அதனை காலம் முழுக்க கடைபிடிப்பதற்கு பிள்ளைகள் தயாராக இருப்பார்கள். நாம் விரும்பக்கூடிய தகப்பனை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். இந்த உலகத்திலே எனது தந்தையை விட, எனது தாயை விட உலகத்திலே நேசிக்கப்பட வேண்டிய ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
உங்களிலே ஒருவர் முஃமினாக முடியாது. எதுவரைக்கும் என்றால், உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தையர்களை விட, ஏன் உங்களையே பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தையர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் ரசூலுல்லாஹி என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் உங்களிலே ஒருவர் முஃமினாக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த தூதர் கடைசியாக நமக்கு செய்த வசியத் என்ன தெரியுமா? தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதரால் தொழ வர முடியவில்லை, மயக்கம் இருந்தாலும் 2 நபித்தோழர்களுடைய தோள்களிலே தாங்கியவராக, தனது கால்கள் இரண்டும் தரதரவென தரையிலே இழுபட்டவராக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார்கள் என்றால் இது எதனை உணர்த்துகிறது? நமது பிள்ளைகள் விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சிறை கைதியாக மக்காவாசிகளால் பிடிபடுகிறார்கள். பிடிபட்டவுடன் காபிர்கள் அவரை கொண்டு போய் சில நாட்கள் தனது வீட்டிலே அடிமையாக, அதாவது சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கிறார்கள். வீட்டு தடுப்பு காவலிலே இருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்காக வேண்டி மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது. அந்த நேரத்திலே காபிர்கள் கேட்டார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் கடைசி ஆசை என்று ஒன்று இருக்குமா இல்லையா? காபிர்கள் கேட்டார்கள், ஹுபைபே, உனக்கு கடைசி ஆசை என்ன இருக்கிறது? அந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு 2 ரக்அத்துகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ், கடைசி நேரம் தனது மனைவியை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, தனது பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, தனது பிள்ளைகளிடத்தில் ஏதாவது சென்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அவருடைய ஆசையெல்லாம் கடைசி நேரம் அல்லாஹ்வை நெருங்கியவனாக நான் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 ரக்அத்துகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதவனாக என் உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தொழுகையிலே இருக்கக்கூடிய வெற்றியையும் மகிமையையும் நாம் புரிந்து கொள்ளாததன் விளைவுதான் இந்த தொழுகை விஷயத்திலே இந்த அளவுக்கு நாம் பராமுகமாக இருக்கிறோம். முதலாவதாக சந்ததியினரை தொழுகையாளிகளாக உருவாக்குவதற்கு முன்னால் பெற்றோர்கள் தொழுகையினுடைய மகிமையை புரிய வேண்டும். அதை புரிந்தால்தான் பிள்ளைகளையும் அதன்பால் வழிநடாத்த முடியும். பிள்ளைகள் என்பவர்கள் வழிநடாத்தப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்களால். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணிலே முஸ்லிமாகத்தான் பிறக்குகிறது, தாய் தகப்பன் தான் அவர்களை ஒவ்வொரு கோணங்களிலே உருவாக்கி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டி படித்து பாருங்கள். முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியதெல்லாம் தொழுகையை கொண்டுதான். அல்லாஹ்வும் அதனைத்தான் நமக்கு சொல்லுகிறான், தொழுகை இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வெற்றியை இந்த உலகத்திலே நம்மால் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2வது கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நிலையிலே வைத்து குத்தப்பட்டார்கள்? சுபுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருந்த நிலையை வைத்து குத்தப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த நிலை சிந்தித்து பாருங்கள். துஆ பிரார்த்தனைகளிலே நாமும் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் உயிர்களும் பிரிய வேண்டுமே, ஆனால் உனக்காக வேண்டி எங்கள் முகங்களை தரையிலே தாழ்த்தியவர்களாக சுஜூதுடைய நிலையிலே எங்கள் உயிர்கள் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். பாருங்கள், முஸ்லிம்களுக்காக வேண்டி தொழுகை நடாத்தி கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் ஒரு முனாஃபிக்கின் காரணமாக, ஒரு யூதனின் மூலமாக அந்த நேரத்திலே குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டு மயக்கமுடுகிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், இரத்தங்கள் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அதாவது உடல் அறுபட்டு விட்டதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் உருவாகிவிட்டது. உடல் அறுபட்டிருக்குமே, ஆனால் நீண்ட நேரம் உயிரோடு வாழ மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. தண்ணீர் கொடுத்தால் இரத்தமும் தண்ணீரும் கலந்தால் சிவப்பு நிறத்திலேதான் வரும், அதிலே மாற்றமில்லை. ஆனால் இதனை நாம் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பால் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். இரத்தத்தினுடைய நிறத்தை மாற்றி வெண்மையாக அந்த இரத்தம் மாறி வர ஆரம்பித்தது. உடனே புரிந்து கொண்டார்கள், அவர்களுடைய குடலும் சேர்ந்து அறுபட்டு விட்டது. இதற்கு பிறகு அவ்வளவு நேரம் அவர்கள் உயிரோடு வாழ மாட்டார்கள் என்பதை சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள்.
மயக்கத்திலிருந்து எழுந்தவுடன் கேட்டார்கள், நான் தொழுது விட்டேனா ஃபஜ்ருடைய தொழுகை? ஏன் தொழுகையை நிவர்த்தி செய்து முடிக்கவில்லை, இடையிலே குத்தப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இத்தனை நூற்றாண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வாழ்ந்தது என்றால் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய சந்ததியினரையும் தொழுகையை பற்றிய சிந்தனை உள்ளவர்களையும் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களை பற்றி நாம் பெருமிதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது பிள்ளைகள் விஷயத்திலே நாம் ஒவ்வொருவரும் அலட்சியமாக இருக்கிறோம், பராமுகமாக இருக்கிறோம். தொழுகையாளிகளான பிள்ளைகளை உருவாக்குவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தரப்பட்ட கடமை. அதுதான் முதலாவது இபாதத். நாளைய மறுமையிலும் அல்லாஹுவால் முதலிலே விசாரிக்கப்படும். ஷைத்தானை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு இபாதத், முக்கியமான ஒரு இபாதத் தொழுகைதான். அல்லாஹ்வோடு நெருக்கம் சுஜூதிலே அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுதும் சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகங்களிலே நெற்றிகளிலே சுஜூதுடைய அடையாளம் அவர்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை குறித்து சொல்லுகிறான் என்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு உண்டான நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இபாதத் தொழுகை. அது விஷயத்திலே நாம் நமது சந்ததியினரை தொழுகையாளிகளாக உருவாக்கக்கூடிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த தொழுகைதான் நாளைய மறுமையிலே நமக்கான வெற்றிக்கான வழி. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தொழுகை விஷயத்திலே நிதானத்தோடு நமது பிள்ளைகள் விஷயத்திலே நாம் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விடுவானே ஆனால் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும். இல்லா மின் ஸலாத், 3 விடயங்களை தவிர சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதிலே ஒன்றாக அவ்வலதுன் சாலிஹுன், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள். தொழுகையாளிகளாக நமது பிள்ளைகளை நாம் உருவாக்கினால் நாம் கபரிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இடத்திலே நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மைகளை தொழுகையாளிகளான பிள்ளைகள் பள்ளிவாசல்களிலே வந்து தொழுகின்ற பொழுது ஏதோ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்காக தங்கள் கரங்களை உயர்த்துகிறார்கள். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் பாதைகளிலே சுற்றுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான எந்த நெருக்கத்தையும் நாம் காணவில்லை. அப்படி என்றால் தொழுகையாளிகளான பிள்ளைகளை நாம் உருவாக்கினால்தான் தொழுகை முடிந்ததற்கு பிறகு எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். இந்த உலகத்திலே விட்டு செல்கின்ற செல்வங்களிலேயே ஒரு மனிதன் விட்டு செல்கின்ற மிக முக்கியமான செல்வம் அழகான சாலிஹான குழந்தைகளை அவன் விட்டு சென்றால் அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படியான குழந்தைகளை உருவாக்க வேண்டுமே ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அது பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இதை நடுவிலே அவனை நாம் செய்ய நினைக்கிற பொழுதுதான் நிறைய விஷயங்களில் நாம் தோற்றுவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் தான் இஸ்லாம் 7 வயதிலிருந்தே இந்த கடமையை ஆரம்பிக்கிறது. 7 வயதை உங்கள் குழந்தைகள் அடைந்தால் சிலர் இரக்கம் என்ற போர்வையிலே பிள்ளைகளை தொழ அனுப்புவது கிடையாது. ஃபஜ்ருடைய நேரத்தில் என்ன செய்ய மாட்டார்கள்? தொழுகைக்காக வேண்டி எழுப்ப மாட்டார்கள். அதே பிள்ளையை எவ்வளவு குளிராக இருந்தாலும் எவ்வளவு கடினமான சூழலாக இருந்தாலும் பாடசாலை கல்வி என்ற விஷயம் ஒன்று வருகின்ற பொழுது அதே பிள்ளைகள் பயன்படுத்தப்படுவார்களே. ஆனால் நமது முன்னுரிமை எதற்காக வேண்டி இருக்கிறது? நாம் மறந்து விட்டோம். நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கைகட்டியவர்களாக தலை குனிந்தவர்களாக நமது பிள்ளைகள் விஷயத்திலும் நாம் நின்றுவிடக் கூடாது. அப்படி நின்று விடுவோமேயானால் அதுதான் திறமான திட்டமான கேவலம் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரியாதை, கண்ணியம் இவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. அதுதான் மரணம் என்ற எல்லை. அதோடு எல்லாமே முற்று பெறும், அதோடு எல்லாம் முடிக்கப்படும். இன்பத்தோடு வாழ்ந்தாலும் துன்பத்தோடு வாழ்ந்தாலும் கண்ணியத்தோடு வாழ்ந்தாலும் கேவலத்தோடு வாழ்ந்தாலும் மரணம் வருகின்ற வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை. ஆனால் ஒரு மனிதன் நாளைய மறுமையிலே கேவலப்படுவாராக இருந்தால் அது நிரந்தரமான கேவலம். அதற்கு பிறகு மரணம் என்ற ஒன்று வந்து அந்த கேவலத்தையோ அந்த கண்ணியத்தையோ முற்றுப்புள்ளி வைக்க வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமான வெற்றி அடையக்கூடியவர்களாக நமது பிள்ளைகளை மாற்றி நமது பிள்ளைகளை தொழுகையாளிகளான பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்
واستغفره إنه هو الغفور الرحيم.